இந்த மக்காவாசிகளை டச் பண்றது ஏன் அப்படின்னா மக்கால போய் போர் தொடுக்க முடியாது. அது காரணம் இருக்கு. என்ன? ஹரம்ல போர் தொடுக்க முடியாது. அதே மாதிரி ஹரம்ல அல்லாஹ்வுடைய அஸாபும் இறங்காது. ஏன்னா அது அபயம் பெற்ற பூமி. இப்ராஹிம் நபியுடைய துவா என்னவா இருக்கு? தடையா இருக்கு. இந்த பூமியை அபயம் மிக்கதாக பாதுகாப்பு மிக்கதாக ஆக்கிய இப்ராஹிம் நபிக்காக அல்லாஹ் என்ன பண்றான்? அந்த ஒரு விஷயத்தை விட்டா. இப்ப என்ன பண்ணணும்னா மக்காவில இருந்து வெளியே கொண்டு வந்து அவன் அடிக்கணும். இதுதான் ரசூலுல்லாஹ்க்கு இருக்கிற மிகப்பெரிய சேலஞ்ச். அவன் எப்படி வெளியே வருவான்? அவன் தான் தண்ணி தெளிச்சு விட்டான். கடைசியா அந்த உக்குபா என்ன சொல்றான்? அபூஜஹல்ட்ட அட்வைஸ் பண்றாங்க, பார் அவர் கிளம்பி போயிட்டாரு, இதோட விட்டுருங்கிறான். அவர் ஜெயிச்சு பாரசீகத்தை ரோமாபுரியை ஜெயிச்சா சரி, நம்மளால ஜெயிச்சாரு, நம்மளே சந்தோஷப்பட்டுக்கலாம், நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம். பாரசீகம் ரோமாபுரி அவரை கொன்றுச்சு அப்படின்னா நாம புரிய வச்சிடலாம். இந்த பாருப்பா, நாங்க தனி இப்போ மக்கால இருக்கோம், அவங்க நமக்கு 450 கிலோமீட்டர் தள்ளி இருக்காங்க, அவங்களுக்கும் நமக்கும் ரிலேஷன் கிடையாது, ஆல்ரெடி நாமளே விரட்டி விட்ட ஆளுங்க தானே. இப்போ 2 பேருமே அவங்க வேலை